சேலத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் கிரியேட்டிவ் ரைட்டிங் பிரிவில் மத்திய அரசின் தேசிய அளவிலான பாலஸ்ரீ தேசிய விருதினை பெற்றுள்ளார். அந்த சாதனை மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஜவஹர் சிறுவர் மன்றம் நடத்திய கிரியேட்டிவ் ரைட்டிங் பிரிவில் பாலஸ்ரீ தேசிய விருதினை வென்றுள்ளார். முதலாம் ஆண்டு மருத்துவம் பயின்று வரும் தபுனா. இந்தியா முழுவதும் இருந்து அறிவியல், கலை, எழுத்து ஆகிய துறைகளில் 16 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களின் திறன்களை வெளிக்கொணரும் வகையில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. தேசிய அளவிலான போட்டிகள் பல கட்டங்களாக மொத்தம் 4 நாட்கள் நடத்தப்படுகின்றன. இதில் தமிழகம் சார்பில் கிரியேட்டிவ் ரைட்டிங் பிரிவில் பங்கேற்று கேடயமும் 10,000 ரூபாய் ரொக்க பரிசையும் வென்றுள்ளார் தபுனா. ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே இந்த ரைட்டிங் ஒரு விளையாட்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பாலஸ்ரீ அவார்ட் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என்னால் எழுத முடியும் அப்படின்னு எனக்கு திறமை இருக்குங்கிறது இந்த அவார்ட் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க இந்த அவார்ட் செலெக்ஷனுக்காக. இது சேலம் கலை பண்பாட்டுத்துறை மூலமாக நான் போனேன். தமிழக அளவில் இந்த விருது குறித்த விழிப்புணர்வு போதிய அளவில் இல்லாமல் இருக்கிறது. இவ்விருதினை பெறும் சிறுவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுவதாகவும் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறுகிறார் கலை பண்பாட்டுத்துறை மண்டல துணை இயக்குநரான ஹேமநாதன். இந்த பாலஸ்ரீ விருது என்பது என்னன்னா, இந்திய அளவில் சிறந்து விளங்குகின்ற கலை, இலக்கியம் மற்றும் விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகின்றவர்களுக்கு வழங்குகின்ற பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் போன்ற பட்டங்களைப் போலவே சிறிய வயதில் இருக்கின்ற இளம் சிறார்களுக்கு, அதாவது 9 வயது முதல் 16 வயது வரை இருக்கின்ற மாணவர்களுக்கு, கலைத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாணவர்களுக்கு பாலஸ்ரீ என்ற விருதினை வழங்கி மத்திய அரசு கௌரவிக்கிறது. மாணவர்களின் படைப்பு திறன் மேம்பட இதுபோன்ற ஊக்கம் தரும் நடவடிக்கைகளும் அவசியம் என்று கல்வியாளர்கள் தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது. இளைஞர் சக்தி நிறைந்த நம் நாட்டில் மாணவர்கள் தனித்திறன்களை வளர்த்து கொள்கின்ற பொழுது எதிர்காலத்தில் சமூகத்தில் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்த முடியும் என்பது உண்மை. கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம்.